மந்திரம். ஹலோ மை லவ்லி கேப்டன் டிவி வியூவர்ஸ், நான் உங்களோட வாணிஸ்ரீ. இது உங்களோட ஃபேவரட் சமையல் மந்திரம். நம்ம ஷோல மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு: அந்தரங்கம், தீர்வு, ஆலோசனை. இப்ப நம்ம பார்க்க போறது அந்தரங்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம்? இன்னைக்கு வந்து டாபிக் பாத்தீங்கன்னா லேட் மேரேஜ் செக்ஸ். லேட் மேரேஜ் செக்ஸ்னா அதாவது காலம் கடந்து திருமணம் செய்து காமத்துல ஈடுபட்டால் அது நல்லா இருக்குமா? ஓகே, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? நல்லாவே இருக்காது. எப்படி சொல்றீங்களா? அப்படி மேடம், காலத்தை பயிர் செய்தா நல்லதா, காலம் கடந்து பயிர் செய்தா நல்லதா? காலம் இருக்கும்போது காலத்தே பயிர் செய்திருந்தால்தான் நல்லது. காலம் கடந்து பயிர் செய்தால் அது நல்லதல்ல. காலம் கடந்த பயிர் உணவு ருசியாவும் இருக்காது, அதாவது டேஸ்டாவே இருக்காதுன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? காலத்துக்கு தகுந்த மாதிரி பயிர் பதமா எடுத்தோம் அப்படின்னா ருசியா இருக்கும். இதுதான் காலம் கடந்து பயிர் செய்யக்கூடாதுன்னு சொல்றது. ஒரு குறிப்பிட்ட பருவம், ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள், இதுலதான் திருமணம் செய்யணும். கண்டிப்பா. எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, எங்க அக்காவுக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகல, எங்க அக்காவுக்கு அண்ணனுக்கு கல்யாணம் ஆகல, என் தங்கச்சிக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். இப்படி காலத்தை வீணாக்கணவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் இப்ப பத்தி பேச போறோம். அவங்க பத்தி தான் பேச போறோம். எந்த வயசுல கல்யாணம் பண்ணா ஒரு நல்ல ஒரு செக்ஸ்ல ஒரு நல்லா இருக்கும்? ஆண்களுக்கு 23, பெண்களுக்கு 18. இது வந்து மினிமம். மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஒரு ஆணுக்கு 28, பெண்ணுக்கு ஒரு 20. ஓகே, எனக்கு தெரிஞ்சது. அது கூட இப்பெல்லாம் இல்ல, இப்பெல்லாம் 14 வயசுலயே கல்யாணம் பண்ணிடுறாங்க, 15 வயசுலயே கல்யாணம் பண்ணிடுறாங்க. இப்ப கலாச்சாரம் வயசுக்கு வராத முன்னே கட்டி கொடுத்துறாங்க. அதெல்லாம் முன்னாடி தானே இருந்துச்சு. இப்ப அது மாதிரி இருக்கு, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனால் 40 வயசுல கல்யாணம் பண்றான், 35 வயசுல கல்யாணம் பண்றான், 40 வயசுல பெண்கள் கல்யாணம் பண்றாங்க, 35 வயசுல கல்யாணம் பண்றாங்க. எதுக்கு அந்த வாழ்க்கை? குழந்தை பிறந்தவொடனே அது தாத்தா பாட்டின்னு கூப்பிடுறதுக்கா இல்ல அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கா? ஏதோ ஒன்று கூப்பிடுறது. அதாவது எந்த ஒரு ஆணுக்குமே ஆசை வந்துரும் மேடம். ஆசை வந்துரும். எப்ப வந்துரும்? 5, 13, 14. அவருக்கு 30 வயசு சேர்ந்து கல்யாணம், ஒரு 35, 40 வயசுல கல்யாணம் பண்ண வரைக்கும், அது வரைக்கும் அவர் கம்மனா இருப்பாரு? கண்டிப்பா வேற இது இருக்கும். ஒண்ணு ஏதாவது பொண்ணுகிட்ட கண்டிப்பா போயிடணும். கண்டிப்பா. ஒண்ணு கைப்பழக்கம் பண்ணி ஆகணும், தப்பான வழிமுறைகளை நடந்தாகணும். ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாராவது நீங்க 40 வயசு வரைக்கும் நான் வந்து ஒரு வாட்டி கூட கைப்பழக்கம் பண்ணல, நான் ஒரு பொண்ணுகிட்டையும் போல அப்படின்னு யாராவது சொல்றவங்க இருந்தா சொல்லுங்க பாக்கலாம். இப்ப சொல்றதுக்கு அவங்க எங்க நமக்கு தெரியாது இல்ல. இல்ல மேடம், அப்படி யாரும் இல்ல. நான் சொல்லுவேன், மருத்துவராகிய எனக்கு தெரியும். 40 வயசுல நீ கல்யாணம் பண்ணி 41வது வயசுல, அதாவது எனக்கு 40 ஒரு குழந்தை பிறந்திருக்குது, இது வரைக்கும் 40 வயசு வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் டச் பண்ணதே கிடையாது அப்படின்றவங்க பெரும்பாலும் கிடையாது மேடம். கண்டிப்பா இது இருக்க முடியாது. அனுபவிக்கிறாங்க, அனுபவிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்றாங்க, கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த தாம்பத்தியம் வந்து நல்லா இருக்காது. பெண்களும் அப்படிதான் பாத்தீங்கன்னா பருவம் அடைஞ்சிருவாங்க, பெண்ணு கிடைக்காது, சாரி மாப்பிள்ளை கிடைக்காது. பருவம் அடைஞ்சிருவாங்க, வரன் கிடைக்காம அப்படியே காலம் போயிட்டே இருக்கும். 20, 25, 30, 35. மேட்ரிமோனி, 2வது இந்த கல்யாண மாலை, இதெல்லாம் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு வயது 33, திருமணம் ஆகலை. பெண்ணுக்கு வயது 38, திருமணம் ஆகலை. நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், எல்லாம் போடுறாங்க. எல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் போடுறாங்க. அது ஓகே டாக்டர். பட் நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப வந்து 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்ல வந்து கல்யாணம் பண்றதுனால வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற செக்ஸ் லைஃப் எப்படி இருக்கும்? அதான் மேடம் சொல்ல வரேன். இந்த குறிப்பிட்ட வயசு எல்லாம் போயிட்டா காலம் கடந்த வயதுல எதையுமே வந்து நம்ம ஒரு திருப்தியா அனுபவிக்க முடியாது. ஓகே, இப்ப நீங்க சொல்றீங்க வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் அது தப்பு பண்ணாம இருப்பான். ஆனா some பேர் வந்து அதுக்கு தப்பு பண்ணாம இருப்பாங்கல்ல, யாராவது ஒருத்தர். ஆண்களை தான் சொல்றேன், பெண்களை சொல்லவே இல்லை. பெண்கள் வந்து பெரும்பாலும் ஒரு சிலர் மட்டும்தான் ஏஜி மீறி சந்தர்ப்ப சூழ்நிலையால் தவறு செஞ்சிருவாங்க. ஆண்கள் இதுக்காகவே தவறு செய்வாங்க. ஆமா. 40 வயசு வரைக்கும் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது மேடம், கட்டுப்படுத்தவே முடியாது. அதுதான் நான் இப்ப நேரடியா சொல்றேன். 40 வயசு வரைக்கும் யாராவது நான் எந்த பொண்ணையும் பார்த்தது இல்ல, எந்த பொண்ணையும் தொட்டது இல்ல, என் கையை என் உறுப்புல வச்சது இல்ல அப்படின்னு யாரும் சொல்லுங்க. சொல்ல முடியாது.
சொல்ல முடியாது. ஏனால் கண்ட்ரோல் எல்லாத்தையும் இழந்து அதுக்கப்புறம் 40 வயசுல கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை வந்து சீரழிஞ்சு அதாவது எனக்கு எதுவுமே இல்ல, நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனா பொண்டாட்டிகிட்ட படுக்க முடியல, கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு புள்ள பெத்துக்க முடியல சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தயவு செய்து லேட் மேரேஜ் வேண்டாம். அந்த வயசுல கல்யாணம் பண்ணிட்டு அவங்க உயிரணுக்கள் ஸ்பெர்ம் கவுண்ட் ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும்தான் உற்பத்தி ஆகும். அதாவது 18, 20, 25, 30, 35 வரைக்கும் அப்படியே உயிரணுக்கள் உற்பத்தி ஆகும். 40 தாண்டிட்டோம் அப்படின்னா அதனுடைய பலம் குறையும். இப்ப நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் மறுபடியும் இறந்தோம். அப்படி ஏஜ் சிறு பருவத்தில் ஏஜ் எப்படி போயினே இருக்கோ அது மாதிரி வயதான பருவத்திலே அந்த குழந்தையினுடைய ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். சத்து இல்லாத தவழும் நிலையை உருவாக்குது இல்லையா? அது மாதிரிதான் உயிரணுக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20, 25, 30 வயசு எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், திடமா இருக்கும், குழந்தை பெற்ற பாக்கியத்தோட இருப்பீங்க. 40 தாண்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்காது. ஓகே, சோ கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வந்து லேட் மேரேஜ் அவங்களுக்கு வந்து ஒரு செக்ஸ்ல அவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு எபிசோட்ல என்ன உணவு செஞ்சு காமிக்க போறோம்? முதல்ல லேட் மேரேஜ் வந்து உணவு நிறைய இருக்கு. நிறைய பேர் லேட் மேரேஜ் டாக்டரும் வாணியும் சொல்றாங்க, எங்க சந்தர்ப்ப சூழ்நிலை தெரிஞ்சுக்க கூடாதா நீங்க? எங்களுக்கு சூழ்நிலையால் தானே நாங்க அவங்களோட சூழ்நிலை வந்து ஒரு ஏதோ நீங்க வந்து லேட் மேரேஜ்னால வந்து நிறைய வந்து குறைகள் சொல்றீங்க. எங்க சூழ்நிலை நாங்க என்ன பண்றது, பொண்ணு கிடைக்கல, பண வசதி இல்ல, திருமணத்துக்கு யாரும் வந்து எங்களுக்கு பொண்ணு கொடுக்கல, மாப்பிள்ளை கொடுக்கல, செட்டில் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், மனிதன் வாழ்வதற்கு, மனிதன் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படின்னா காலத்திலே செய்யணும். அதுதான் நாங்க அட்வைஸ் பண்றோம். அதாவது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 40 வயசுல உங்க சந்தர்ப்ப சூழ்நிலை, இப்ப நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பீங்க, அந்த பொண்ணுகிட்ட நீங்க படுத்து பாருங்க, சந்தோஷப்படுத்தி பாருங்க, முழுசா சுகம் கிடைக்காது. புரியுதா? அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரம்ப கட்டத்திலேயே நம்மளுக்கு லேட்டா தான் மேரேஜ் ஆக போகுது, வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா உடம்பு வந்து ஆரோக்கியத்துக்கு கொண்டு வந்து வச்சிருங்க. முழு வலிமையோட ஆண்மை பலத்தோட இருக்கணும் அப்படின்னு உடம்பு கொண்டு வாங்க. பெண்களுக்கும் அதே மாதிரி தான். ஏஜ் ஆச்சு அப்படின்னா பெண்களுக்கு இனப்பெருக்க உறுப்புலாம், கர்ப்பப்பை, கருமுட்டைகள் 30 வயசுக்கு மேலாம் கருமுட்டைலாம் வளரவே வளராது. ஒரு 18 வயசு 20 வயசு 25 பெண்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி பாருங்க, நல்லா எக்கு குரோத் இருக்கும். 30 வயசை தாண்டினீங்க அப்படின்னா முட்டைலாம் வந்து சுருங்கிடும், உங்களுக்கு நீர் கட்டி வரும், டியூப்ல அடைப்பு, இது மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தயவு செய்து இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சு காமிக்க போறோம்? காம பப்பாளி, கஜ்ஜுத் தக்காளி. வந்து வயசானாலும் அந்த செக்ஸ்ல வந்து கம்மியாக கூடாது, இந்த சமையல் மந்திரத்து மூலமா வயசானவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல உணவு செஞ்சு அவங்கள இந்த ஆண்கள் மற்ற ஆண்கள் பெண்கள் மாதிரி தாம்பத்துல ஈடுபடணும். ஒரு இரவுல 2 முறை 3 முறை மனைவிய செக்ஸ் வச்சுக்கணும். அந்த செக்ஸ் வந்து லாங் லைஃப் நிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த காம பப்பாளியும் கஜ்ஜுத் தக்காளியும் செய்யறோம். ஓகே, சோ இது வந்து ஒரு சின்ன பிரேக்கப் செஞ்சு காமிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த உணவை வந்து ஒரு சின்ன பிரேக்கப் செஞ்சு காமிக்க போறாங்க. இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். டாக்டரை பார்த்து என்னுடைய கைரேகையும் அவங்க கைரேகையும் பார்த்து பிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லைங்கன்னா நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதில் மனக்குழப்பத்தில் இருக்கோம். நான் இல்லை கண்டிப்பாக உண்டு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு, சில பேருக்கு வந்து ஒரு மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து 2 டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு 3 டோஸ் எடுக்கணும். எனிஹவ் 3 டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம். ஒரே டோஸ் தான் எடுத்தோம். எடுத்த பிறகு கன்சீவ் ஆச்சு. 2 monthsல சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd month வந்தோம். அவங்களுக்கு வேணாம், நீங்கள் வரைக்கும் 1 month சாப்பிடுங்க, அது வரைக்கும் நல்லபடியாக குழந்தை போங்க, நல்லா இதுவாக ஆயிடுச்சு. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். 4 வருஷம் குழந்தை எல்லாம் இருந்தது. டாக்டர் பழனிசாமி கிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு 3 மாதத்துல எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிருந்தாங்க வீட்டில். இப்போ வந்து 3.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். வந்து கிட்ட நல்ல மருந்து நல்லா இருந்துச்சு. 2 மாசம் தான் சாப்பிட்டேன். 3 மாசம் சொன்னாலே ஆனால் 2 மாசத்துலேயே எனக்கு கழுவு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை இல்லாமல் வந்தோம். உங்களை எதுவும் கேள்விப்பட்டு வந்தோம். எங்கெங்கே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி, இது 3 வருஷத்துல 3 வயசுல பையன் இருக்கான். இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் சரியாகலை. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம். இதுமாரி ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் இப்போ சார்கிட்ட வந்து மருந்து வாங்கி 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் 1 மாதம் தான் சாப்பிட்டோம். குழந்தை 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார்.
இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பயணி வந்து பார்த்தோம். மருந்து 6 மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க. 6 மாதம் சாப்பிட்டோம். கன்சூ ஆகிட்டோம். 6ஆம் மாதம் ஆகிட்டாங்க. பெண் குழந்தையோட வந்திருக்கும். 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க. சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 6 மாதம் சொன்னாங்க மெடிசன் எடுக்கணும்னு. 3 மாதத்து எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு. இதுக்கு 6 மாதம் டைம் சொல்லியிருந்தார் சார். அதுக்குள்ளே 3 மாதத்துல எங்களுக்கு குழந்தை. எங்களுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். நிறைய டாக்டர்கிட்டலாம் செக்அப் பண்ணோம். ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 மாதத்தில் குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர். 2ஆவது மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு. இப்போ சந்தோஷமாக இருக்கும். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்ப நீங்க பார்க்க போறது தீர்வு. இன்னைக்கு தீர்வுல வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ். ஏன்னா வந்து லேட் மேரேஜ் ஆனவங்களுக்கு வந்து ஒரு அவங்களோட செக்ஸ் லைஃப்ல நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னைக்கு ஒரு டிஷ் செஞ்சு காமிக்க போறாங்க. அதோட பேர் டாக்டர் கிட்டே கேட்கலாம். காம பப்பாளி கஜூர் தக்காளி பேர் நல்லா இருக்குல்ல? ஆமா. காம தக்காளி, அதாவது காம பப்பாளி என்று. பப்பாளி பழம் உங்களுக்கே தெரியும். பப்பாளி பழம் சாப்பிட்டா அவ்வளவு உடம்புக்கே நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி. பப்பாளி பழத்தினால வந்து அனைத்து விதமான நோய் எதிர்ப்பு சக்திகளும் உருவாக்கக்கூடிய ஒரு அரிய உணவு பழ வகைகள்ல. காய் வந்து பாத்தீங்கன்னா வந்து உடம்பு சூட்டை கிளப்பும். பெரும்பாலும் அந்த உதரம் போகாத பெண்கள், மாதவிலக்கு வராத பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த காய் சாப்பிடுவாங்க. குழந்தை தங்கின குழந்தைய கலைக்கணும் அப்படின்னாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பப்பளிக்காய் சாப்பிடுவாங்க. பழம் வந்து அப்படிலாம் கிடையாது. பழம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு விட்டமின்ஸ் உள்ள ஒரு உணவு தான். காமத்தை உருவாக்கக்கூடிய பப்பாளி கூட கஜூர் தக்காளி நம்ம செய்யறோம். அதை பண்ணிட்டு ஒரு ஜூஸ் ஐட்டமா செய்யறோம். தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா பப்பாளி பழம், தக்காளி பழம், சர்க்கரை, பால், மிளகு, ஒரு 4 மிளகு செய்யறோம். பெப்பர் சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து நம்ம ஒரு ஜூஸ் குடிக்கிறோம் ஒரு ஜீரணம் ஆகல. அந்த ஜீரணம் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஜூஸ் கூட நீங்க வந்து லைட்டா பெப்பர் போட்டு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்ட ஜூஸ் உடனே உங்களுக்கு ஜீரணம் ஆயிடும். அதனால வந்து தக்காளியும் பப்பாளியும் ஒன்னா சேர்க்கறதால உங்களுக்கு ஜீரண கோளாறு ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம கூட வந்து மிளகு சேர்க்கிறோம். ஓகேங்களா? இப்ப நம்ம ஜூஸை ரெடி பண்ணிடுறோம். வயது மூத்த, அதாவது திருமணம், அதாவது லேட் மேரேஜ், அதாவது ரொம்ப நாள் சென்று கல்யாணம் பண்ணி அவங்க லைஃப்ல எதையும் அனுபவிக்க முடியல, அவங்களுக்கு தான் அந்த ஜூஸ். பப்பாளி பழம், தக்காளி பழம். சாப்பாட்டில் நம்ம டெய்லி தக்காளி இல்லாமல் ருசியாக இருக்காது. தக்காளி சேர்த்தாதான் குழம்பே ருசியாக இருக்கும். அந்த தக்காளி தான் அது. இதுதான் மிளகு. அதிகம் யூஸ் பண்ணாதே, காரமாக இருக்கும். ஏன்னா இதில் ஸ்வீட் சேர்க்குறோம். பார்த்தீங்கன்னா சர்க்கரை, சுகர். ஜூஸுக்கு வந்து தித்திப்பா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம சர்க்கரை சேர்க்குறோம். அடுத்து பால். நல்லா அருமையாக காய்ச்சின பால் நாங்கள் ஆற வச்சுருக்கிறோம். அப்படியே பச்சை பாலை கொடுத்து ஊற்றி ஜூஸ் போட்டுறாதீங்க. பால் நல்லா காய்ச்சி ஆறின பிறகு அதுக்கப்புறம் 1 கப் பால். தண்ணி வேண்டாம், இது அதிகமாக இருக்கு. ஜூஸ் ரெடி. ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வயதானவர்கள் திருமணம் செய்து தாம்பத்தில் ஈடுபட முடியல, ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்த முடியல அப்படின்னா இந்த காம பப்பாளியும் கஜு தூசியும் தக்காளியும் குடிங்க. ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா வயதான காரணம், அதாவது அப்படியா மேட்சிங்கா இருக்கா? எல்லாத்தையும் மேட்சிங் கண்டுபிடிக்கிறாங்க. வாணி மேடம் பாருங்க, எல்லாத்துக்கும் மேட்ச் கண்டுபிடிக்கிறாங்க. பரவாயில்ல. இது பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வயதானவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால் லேட்டாக மேரேஜ் பண்ணிடுவாங்க. தாம்பத்திலேயே சில குறைகள் இருக்கும். அந்த குறைகளை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு உணவு தான் இது. டெய்லி சாப்பிடலாம். பப்பாளி பழத்தை தக்காளி பழத்தை டெய்லி சாப்பிட்றதால தவறு இல்லை. கூட கொஞ்சம் மிளகு சேர்த்துங்க, உடம்பு நல்லா வனமாக இருக்கும். மற்றபடி இது சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் குளிர்ச்சியாகவும் உடலுடைய வலிமை அதிகமாகவும் செக்ஸில் ஈடுபடும் போது சீக்கிரமாக வர விந்து கொஞ்சம் லேட்டாக வரும். இதுதான் அந்த உணவு. இது நீங்கள் நேயர்களுக்கு
கண்டிப்பா. கொடுங்க. சோ என்ன வியூவர்ஸ் இன்னைக்கு செஞ்சிருக்கிறது டிஷ் பாத்தீங்கன்னா லேட்டா மேரேஜ் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களால செக்ஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அல்லது நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அந்த ஹெல்த் இஷ்யூஸை வந்து கம்மி பண்றதுக்கு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இன்னைக்கு வந்து இந்த டிஷ் செஞ்சு காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு தேவையானது என்ன அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க. இது டெய்லி வந்து நீங்க செஞ்சு குடிக்கலாம். சோ இதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ குடிச்சா உங்களுக்கு தான் இது ஹெல்த்தியா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு மூடு வர்றதுக்கு கூட இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இதை செஞ்சு குடிச்சுக்கோங்க. ஓகே டாக்டர், இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் செஞ்சு காமிச்சிருக்கீங்க நம்ம வியூவர்ஸுக்கு. ஸோ உங்களுக்கு என்னோட நன்றி டாக்டர். நன்றி. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு செஞ்ச ஃபுட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த வரப்போது ஆலோசனை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது உங்களோட ஃபேவரட் சமையல் மந்திரம். பெங்களூரில் 5 ஆஸ்பத்திரி பார்த்தேங்க. எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தங்க டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தேங்க. அப்புறம் குழந்த சக்ஸஸ் ஆச்சு. 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறமா வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான். 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துங்க. பரவாயில்லைங்க. இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து சார். மருந்து சாப்பிட்டா 2ஆவது மாதத்தில் நின்றுச்சு சார். என் பையன் கரு தேய்ச்சிட்டான் சார். இப்போ பையன் வந்து போய் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷமா குழந்தை இல்லை. நாங்கள் எவ்வளோ டாக்டர் கிட்ட பார்த்தோம். எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு. 1.5-2 மாதத்துலேயே எங்கள் பையன் இருந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அது நிறைய டாக்டர் மருத்துவமனைகள் போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனி சார் வந்து பார்த்தோம். டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட்டு சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து கண்டினியூஸாக 3 மாதம் சாப்பிட்டோம். அது இப்போ உடனே கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அது போய் எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பழம் இருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் எங்கெங்கேயோ போனோம். சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம். 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும். நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணோம். 3 மாதத்தில் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்துக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பழனி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க. 2 மந்த்ல சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல. அதுக்குள்ளே கன்சீவ் ஆயிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2வது உங்களுக்கு வந்து தானாகவே இது ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரி சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரி கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி 2வது பையன் பிறக்கும்ப்பான்னு சொன்னாங்க. கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அதோ இருக்கான் அவங்க கண் முன்னாடியே. வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நீங்க பார்க்க போறது ஆலோசனை. இன்னைக்கு நம்ம ஆலோசனையில வந்து வியூவர்ஸ் கூட பேச போறோம். ஸோ வியூவர்ஸ் ப்ளீஸ் கால் பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸை வந்து கரெக்டாக கிளியரா வந்து சொல்லுங்க. அப்போதான் வந்து டாக்டர் கூட உங்களுக்கு நல்ல சஜஷன் கொடுக்க முடியும். ஸோ உங்க கால்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி வயசான அந்த லேட் மேரேஜ் பண்ணுனா வந்து செக்ஸில் வந்து நிறைய பாதிப்பு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒன்றும் செஞ்சு காமிச்சிருக்கோம். காலர் லைனில் இருக்கவங்க பார்க்கலாம். ஹலோ கேப்டன் டிவி, இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். யார் பேசுறது? ஹலோ மேடம். ஹலோ வணக்கம் மேடம். மணிகண்டன். மணிகண்டன். மணிகண்டன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, நாங்களும் நல்லா இருக்கோம். நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல பேசுறேன் மேடம். என்னது? காஞ்சிபுரம் மாவட்டத்துல. காஞ்சிபுரம்ல இருந்தா பண்றீங்களா? ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேம் நான் வீட்டுல தான் மேம் இருக்கேன். வீட்ல இருக்கீங்களா? ஒர்க் பண்றீங்களா? ஒர்க் பண்றேன் மேம். நான் பூனால ஒர்க் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க மேடம், இப்போ கல்யாணம். என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 24 ஆகுது. 24. ஓகே, சோ என்ன ப்ராப்ளம் இப்போ உங்களுக்கு மணிகண்டன்? ப்ராப்ளம் மேம், எனக்கு வந்து கை பழக்கம் இருந்து ஒரு 4-5 வருஷமா அது. ஓகே, 4-5 வருஷமா கை பழக்கத்தை வச்சிருக்கீங்க. ஓகே, சோ இந்த கை பழக்கத்தை வச்சனால ஏதாவது இப்போ ப்ராப்ளம் வந்திருக்கா? ப்ராப்ளம் வந்து மேம் இப்போ நைட்ல வந்து நம்மளே வந்து கை பழக்கம் வைக்கிறதான்னு பார்த்தா கூட விட முடியுங்க மேம். ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் வந்து இப்போ என்ன விட்டா கூட ஒரு 1 மந்த்க்கு ஒரு 3-4 டைம் வந்து நைட்ல இருந்து. ஓகே, அது சம்பந்தப்பட்ட சோ உங்களுக்கு தெரியாம வந்துருது.
ஆமாங்க ஆமாங்க. ஓகே. சோ இது எதனால ப்ராப்ளம் வந்து நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி கை பழக்கத்தை வந்து முக்கியமா காரணம். சோ மறுபடி வேற எது காரணத்தினால இந்த மாதிரி ஆகுது வந்து நம்ம டாக்டர் சொல்லுவாங்க. ஓகே ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒண்ணு கை பழக்கமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தானா வந்துடுது. ஆமா சார். இல்ல மீறி கை பழக்கம் பண்ணிருக்கீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாம, இதான் உங்க கம்ப்ளைண்ட் தானே? ஆமா சார். கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமா. கல்யாணம் ஆகல. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? என்ன வயசு? 24 ஆகுது சார். சரி ஓகே. 24ல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு யாராவது சொல்றாங்களா? இல்ல சார். 21 செட்டில்மெண்ட் ஆகும். சம்பாதிக்கிற வயசு சம்பாதிச்சு இன்னும் ஒரு 27 கல்யாணம். சம்பாதிக்கிற வயசு தான் கேட்கறது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற காலத்துல 24 வயசுல 25 வயசுல கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஏன் சொல்றேன்னா, ஒண்ணு கை பழக்கம் இல்லாம இருக்கணும், இல்ல ஒண்ணு விந்து லீக் ஆகாம இருக்கணும். ரெண்டுமே ஒரு பெரிய ப்ராப்ளம். இது ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு வீணா போனா ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். ஆண் உறுப்பு ரொம்ப சின்னதாயிடும். ஒரு பெண்ணிட்ட போய் நீங்க வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணி பாருங்க, ஒரே நிமிஷம் 2 நிமிஷம் அவுட் ஆயிடும். ஒரே நிமிஷம். அப்ப இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்னா பாத்தீங்கன்னா, ரெகுலரா தானா விந்து லீக் ஆகுது, இல்ல என்னால விந்து லீக் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா கைப்பழக்கம் பண்ணி விந்து வேஸ்ட் பண்றது. இது ரொம்ப நாளா நான் அந்த எபிசோட்ல சொல்லிட்டு இருக்கேன். தயவு செய்து தூக்கத்துல போனாலும் பிரச்சனை, கைப்பழக்கம் பண்ணாலும் பிரச்சனை, ஆரம்ப கட்டத்திலே வந்து சின்ன வயதிலே சில பிரச்சனைகள் உருவாச்சுன்னா பெரு வயதில் தீர்க்கிறது கஷ்டம். கல்யாணம் பண்ணிக்க தம்பிகளே அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்ட்ரோல் பண்ண முடியுதா உங்களால? புரியலைங்க சார். என்ன சொன்னீங்க? கண்ட்ரோலே பண்ண முடியல தானே? கைப்பழக்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனா தானா லீக் ஆகுது. தானா லீக் ஆகுதுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணி கைப்பழக்கம் பண்ணிடுறீங்க. ஆமா சார். இப்ப சரி நம்ம கை பழக்கமே நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் பண்ணிடுறேன் சார். அதுதான் நானும் சொல்றேன் சார். உங்க மனநிலை எப்படி நான் புரிஞ்சுக்கினேன். ஒண்ணு கைப்பழக்கமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மனம் இருக்குமா கரெக்டா ஃபாலோ பண்ணியே வரீங்க, பார்த்தா அது தானா லீக் ஆயிடுது. அட போட, தானா லீக் ஆகுறது நம்ம ஏன் வந்து லீக் ஆக விடுவானே அப்படின்னு சொல்லி கை பழக்கம் பண்ணி விந்து வேஸ்ட் பண்ணிடுறீங்க. ஆமா சார். இதுக்கு இதுவே மேலு அப்படின்னு நினைச்சு பண்ணிடுறீங்க. கரெக்டா? ஆமா சார். அதுதான் வேணான்னு சொல்றேன். தவறு மனுஷுதான் சார் காரணம். இப்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் நான் டெய்லியும் ஒரு நாளைக்கு 2 வாட்டி 3 வாட்டி செக்ஸ் வச்சுக்கிறேன், கைப்பழக்கம் பண்றேன், இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னுவாங்க. அதாவது கைப்பழக்கத்தை பண்றதுனால வந்து கையை கட்டிலாம் போட முடியாது. மனசு இருக்கு பாருங்க, நம்ம மனசு, அதை தான் கட்டுப்படுத்த முடியும். அந்த மனசை நீங்க கட்டுப்படுத்தணும். ஓகே, நீங்க வந்து டாக்டர் சொன்ன மாதிரி மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த கைப்பழக்கத்தை வந்து எப்படின்னா நீங்க எப்பவுமே வந்து அதை பத்தி யோசிக்காதீங்க. இல்ல சார், மனசு கட்டுப்படுறதுக்கு இங்க பாருங்க, தியானம், யோகா, உடற்பயிற்சி இதுக்கெல்லாம் போங்க. நீங்க எல்லாம் போனீங்கன்னா பாருங்க, மனசை ரிலாக்ஸ் பண்ணிடலாம். நீங்க 2 வாட்டி நீங்க வந்து ஏதாவது யோகாசனம் செய்யற இடத்துக்கு போங்க. நீங்க சொல்றாங்க 2 வாட்டி 3 வாட்டி போகும்போதே உங்களுக்கு அதுலயே வந்துடும், நம்மளுக்கு வந்து மனசு ரிலாக்ஸ் ஆகுது, நம்ம கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டோம் அப்படின்ட்டு. அதாவது தயவு செய்து நீங்க அது மாதிரி பண்ணுங்க. எல்லா பழக்கமும் இல்ல, இந்த பழக்கமே பெரிய பழக்கம். குடி பழக்கத்தை விட மேல அதிகமான பழக்கம் இந்த விந்து கையில வெளியேற்றுறது தான். ஆமா, நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா தான் தெரியல. கல்யாணம் பண்ணவங்களை கேட்டு பாருங்க, என் பொண்டாடி கிட்ட சந்தோஷமா இருக்கியாப்பா அப்படின்னா உங்க பொண்டாடி கிட்ட வந்து சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு தான் சொல்லுவார் அவரு. எங்க மனைவி கிட்ட போனேன், ஆனா வந்து சீக்கிரம் வந்துருது, குழந்தைலாம் சொல்லிட்டாங்க, கவுண்டர்ல சொல்லிட்டாங்க, எனக்கு எந்த பழக்கமும் இல்ல, கை பழக்கம் ஒரே பழக்கம் மட்டும் தான் நான் பண்ணுவேன். அதனால என்ன சொல்றேன்னா, இந்த கை பழக்கத்தை வந்து கஷ்டம் நிப்பாட்டிக்கோங்க, மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த சீக்கிரமா விந்து வெளியே வருது, தண்ணியா வருது, எல்லாமே வந்து கண்ட்ரோல்ல வந்துடும். ஓகே, தேங்க்யூ so much for calling. ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயத்த பேசியிருக்கோம் வந்து. சோ உங்களுக்கு எப்படி போச்சு ப்ரோக்ராம்? நல்லா போச்சு. நல்லா போயிடுச்சா? அதே அப்படியே இப்படி சொல்றீங்க? சூப்பரா போச்சு. சூப்பரா போயிடுச்சா? ஓகே, சோ நிறைய விஷயத்தை இன்னைக்கு வந்து கால்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த கை பழக்கத்தை வந்து நிறைய பேர் இன்னும் இருக்காங்க, இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. இல்ல மேடம், நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. டெய்லி எபிசோட்ல அதான் சொல்றோம். பாருங்க, இந்த தம்பிக்கு அந்த பிரச்சனை தான், அந்த தம்பிக்கு அந்த பிரச்சனை தான்.
இவங்க கையை வச்சு கம்முன்னு இருக்க சொல்லுங்க, பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடும். கண்டிப்பா. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து லேட் மேரேஜ் ஆகுறதுனால வந்து என்னென்ன ப்ராப்ளம் வரும் அவரே தான் பண்ணிருப்பாரு, லேட்டா பண்றவர் கம்முனா இருப்பாரு. அதான். சோ அதே மாதிரி அதனால வந்து அவங்களால கண்டினியூ லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அது வந்து ஒருவேளை லேட் மேரேஜ்னால அது வந்து கரெக்டான செக்ஸ் லைஃப் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம உணவு கூட செஞ்சு காமிச்சிருக்கோம். சோ உங்களுக்கு என்னோட நன்றி டாக்டர். நன்றி நன்றி நன்றி. சோ என்ன வியூவர்ஸ், உங்களுக்கு இன்னைக்கு எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயத்த பேசியிருக்கோம், ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயம். ஏன்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் செட்டில் ஆகணும் அப்படி இப்படி சொல்லிட்டு வந்து லேட்டா மேரேஜ் ஆறாங்க. சோ அதனால இருந்தா எப்படி செக்ஸ்ல வந்து பாதிப்பா இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த டைம்ல அது செக்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கு வந்து உணவு கூட செஞ்சு காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ செஞ்சு சாப்பிடுங்க, நல்ல செக்ஸ்ல வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தோட உங்களை சந்திக்க போறேன். உங்களோட வாணிஸ்ரீ. லவ் யூ, பை பை, டேக் கேர். டாக்டர் வந்து பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 6 மாதம் டைம் கொடுப்போம்மா, நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 1.5 மாதம் தான் அந்த மெடிசனே எடுத்துக்கிட்டோம். பாப்பா உடனே எங்களுக்கு நின்றுட்டோம். எங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கேயுமே போய் குழந்தையே நிற்கல. சாரண்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம். 3ஆம் மாதமே பாப்பா நின்றுச்சு. 9 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்திருக்கு. இது இருக்கான், உங்க முன்னாடி தான் இருக்கான், உட்காந்து பார்க்குறீங்க எல்லாமே. பழனி டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு. குழந்தையும் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிறந்ததுலேருந்து தான் எங்களுக்கு சந்தோஷன்றது வாழ்க்கையில் வந்தது. ரொம்ப நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 மாசத்துல தான் பார்த்தோம் ட்ரீட்மெண்ட்டு. அந்த 1 மாசத்துலேயே நாங்கள் கன்சீவ் ஆகிட்டேன். நான் ட்ரீட்மெண்ட் மூலிமா நான் ஒரு ஆண் குழந்தை பார்த்தேங்க. பழனி டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு 1 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்க ஒரு குழந்தைய பெற்றெடுத்து எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். 3ஆம் மாசத்துல எங்க வீட்டுல கன்சீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆண் ஒன்று பொண்ணு ஒன்றுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை செல்வம் இங்கே கிடைக்காது. சாரோட கைராசி இன்னும் தெரியல. நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷமா நல்லா இருக்கிறோம். நாங்கள் 16 வருஷமா குழந்தை இல்லாமல் பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குது. திருவண்ணாமலைக்கு போனோம். டாக்டர் பழனி சாரை கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை வந்திருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் 4-5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது. எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தோம். பிரச்சனையும் சரியாயிடுச்சு. எனக்கு அழகா ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாசம் சொன்னார் டாக்டர். 20 நாள்ல ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரே மாசத்துல என் பையன் தங்கிட்டான். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம்.